ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாகவே நேற்றைய தினம் புதிய அமைச்சரவை பதவியேற்றது தொடர்பாகவே இன்றைய தினம் வெளியாகியுள்ள அனைத்து பத்திரிகைகளும் தமது செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றன. முதலில் வீரகேசரி பத்திரிகை தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், புதிய அமைச்சரவை பதவியேற்பு, பிரதமராக மஹிந்த நீடிப்பு, இளம் பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு, டலஸ் பந்துல சரத் ராஜபக்ஷக்கள் நீக்கம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மக்களின் போராட்டம், அரசாங்கத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினரில் எவரும் இருக்கக்கூடாது என்பதாகவே இருந்த நிலையில் தற்போது ராஜபக்ஷக்கள் புதிய அமைச்சரவையில் பதவியேற்கவில்லை என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நாட்டில் தொடரும் அரசியல் நெருக்கடி மற்றும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் 19 பேரை கொண்ட புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புதிய அமைச்சர்களின் பதவி பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றது. 17 புதிய அமைச்சரவை அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். அதன்படி ஏற்கனவே நியமனம் பெற்ற ஜிஎல் பீரிஸ் மற்றும் அலிசப்ரி ஆகியோருடன் 19 பேர் கொண்ட சிறிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ளது. தினேஷ் குணவர்தன அரசு நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள், டக்ளஸ் தேவானந்தா கடற்தொழில் வழங்கல், ரமேஷ் பத்திரன கல்வி மற்றும் பெருந்தோட்டத்துறை, பிரசன்ன ரணதுங்க பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலாத்துறை, திலும் அமுனுகம போக்குவரத்து மற்றும் கைத்தொழில், கனகஹேரத் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி, விதுர விக்ரமநாயக்க தொழில், சாணக்க வக்கும்பர விவசாயத்துறை மற்றும் நீர்ப்பாசனத்துறை, செஹான் சேமசிங்க வர்த்தகத்துறை மற்றும் சமுர்தி அபிவிருத்தி, மொஹான் பிரியதர்ஷனடி சில்வா நீர் வழங்கத்துறை, விமலவீர திசாநாயக்க வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு வலுசக்தி, காஞ்சன விஜயசேகர மின்சாரத்துறை, தேனுக விதானகமகே இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை, நாலக கொடஹேவா ஊடகத்துறை, சன்ன ஜெயசுமன சுகாதாரத்துறை, நசீர் அகமட் சுற்றுலாத்துறை, பிரமித பண்டார தென்னகோன் துறைமுகம் மற்றும் கப்பற்துறை ஆகியோர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அரசாங்கத்துக்கு எதிராக மக்களின் போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை தவிர்த்து 26 அமைச்சரவை அமைச்சர்கள் கூட்டாக பதவி விலகினர். புதிய அமைச்சரவையில் முன்னாள் அமைச்சர்களான டலஸ் அழகபெரும, பந்துல குணவர்தன, சரத் வீரசேகர உள்ளிட்டோர் இடம்பெறவில்லை என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 21வது திருத்தச் சட்ட மூலத்தை கொண்டுவர அரசாங்கம் தயார். கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அமைச்சர் தினேஷ் அறிவிப்பு, எதிர்க்கட்சி சுயாதீன அணி வரவேற்பு என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அரசியலமைப்பின் 19வது திருத்தச் சட்டத்தின் முக்கிய விடயங்களை உள்ளடக்கி புதிதாக அரசியலமைப்பின் 21வது திருத்தச் சட்ட மூலத்தை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. விரைவில் இதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன நேற்று சபாநாயகர் தலைமையில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அறிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வுகள் தொடர்பில் ஆராயும் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நேற்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன தலைமையில் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆளும் கட்சியின் எம்பியான அமைச்சர் தினேஷ் குணவர்தன 19வது திருத்தச் சட்டத்தின் முக்கிய விடயங்களை உள்ளடக்கி 21வது திருத்தச் சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் ஆராயப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவித்திருக்கிறார். அப்போது அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் யோசனைக்கு கட்சித் தலைவர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த சகலரும் வரவேற்பு வெளியிட்டுள்ளனர். இதன்போது கருத்து வெளியிட்ட பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் 19வது திருத்தச் சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு தாம் ஆதரவு அளிப்பதாகவும் அது தொடர்பில் தம்மிடமும் யோசனைகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர்.
அதேபோன்று இந்த யோசனையை அரசாங்கத்தின் 11 பங்காளி கட்சிகளின் சார்பில் வரவேற்றுள்ள வாசுதேவ நாணயக்கார தம்மிடம் இருக்கின்ற யோசனைகளையும் இதற்கு முன்வைப்பதாக அறிவித்திருக்கின்றார். இதேவேளை நேற்றைய தினம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் நலன் கருதி அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை அமைச்சரவைக்கு விரைவில் முன்வைக்க உள்ளதாகவும் அறிவித்திருந்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிரதான புகைப்படமாக நேற்றைய தினம் அமைச்சரவை அமைச்சர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரும் நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது எடுக்கப்பட்ட புகைப்படமே இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக அது காணப்படுகின்றது. அரசியலமைப்பு மாற்றங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார், நாணய நிதியத்தை முன்னரே நாடாமை, ரசாயன உரத்தடை, தவறான தீர்மானங்கள், ஜனாதிபதி அறிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. இனம், மதம், அரசியல் வேறுபாடின்றி நாட்டை நேசிக்கும் பெரும்பாலான மக்கள் தற்போதைய ஆட்சியின் தவறை திருத்தி நாட்டை கட்டியெழுப்ப விரும்புகிறார்களே தவிர நாட்டை தோல்வியடைய செய்வதற்கு அல்ல. ஆகவே ஜனநாயக போராட்டத்தை வன்முறை பாதையில் திசை திருப்பும் சந்தர்ப்பவாதிகளுக்கு இடமளிக்க வேண்டாம் என இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அரசாங்கத்தின் தீர்மானங்களிலும் தவறு உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். சர்வதேச நாணய நிதியத்தை ஆரம்பத்தில் நாடியிருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு ரசாயன உரம் வழங்காதது தவறு என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னோக்கி சென்றால் மாத்திரமே மக்களின் நம்பிக்கையை மீள பெற முடியும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் ரசாயன உரத்தை மீண்டும் வழங்கப் போவதாகவே அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கையை முன்னரே அவர் மேற்கொண்டிருந்தாலும் இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் வர சாத்தியப்பாடுகள் இருந்திருக்காது என்பதும் ஓர் தெளிவான உண்மையாகும். 12வது நாளாகவும் தொடரும் மக்கள் எழுச்சி போராட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பு காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்படும் போராட்டம் 12வது நாளாகவும் இன்றைய தினமும் தொடர்கிறது. நேற்றைய தினம் புதிய அமைச்சரவை மற்றும் இராஜாங்க அமைச்சர்களின் பதவியேற்புக்கு மத்தியிலும் இந்த ஆர்ப்பாட்டம் வலுவாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் கணினி தொழில்நுட்பத்தின் ஊடாக ஜனாதிபதி செயலக கட்டிட தொகுதியில் வெவ்வேறு பிம்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு வண்ணமயமாக காட்சியளித்தது. இதன்போது போராட்டத்துக்கு வெற்றி என்ற வசனம் எழுதப்பட்ட போராட்ட புகைப்படங்கள் அடங்கிய பிம்பமும் கோட்டா கோ ஹோம் என்ற வசனங்கள் கொண்ட பிம்பமும் 225 பேரும் வெளியேறுங்கள் என்று எழுதப்பட்ட பிம்பமும் ஜனாதிபதி செயலக கட்டட தொகுதியில் திரையிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறு இருப்பினும் அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரால் அதனை இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அண்மையில் இங்கிலாந்தில் இடம்பெற்ற ஒலிவர் திரைப்பட விருது வழங்கும் விழாவில் உலகின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றுக்கொண்ட இலங்கையரான ஹிரான் அபேசேகர காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்தார். இவ்வாறானதொரு விருதை பெற்றமை மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற போதிலும் இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமையில் தன்னால் அந்த மகிழ்ச்சியை உணர முடியாமல் உள்ளதாகவும் அதன் காரணமாகவே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள தான் இங்கு வருகை தந்ததாகவும் அவர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டார். நாட்டை நாம் வடக்கு கிழக்கு என்று பிரிக்கப் போவதில்லை, அதே போன்று சிங்களம் தமிழ் என்று பிரிக்கப் போவதில்லை, மத அடிப்படையிலும் நாம் பிரிய போவதில்லை என்று தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி தமது ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். நாடளாவிய ரீதியிலுள்ள சைக்கிள் ஓட்ட போட்டி வீரர்களும் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து சைக்கிள்களில் வருகை தந்த அவர்கள் காலி முகத்திடலில் போராட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. எரிபொருள் விலைகளை அதிகரித்தது IOC 3 மாதங்களில் 5 தடவைகள் உயர்த்தப்பட்டன என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இந்திய எண்ணெய் நிறுவனம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் மீண்டும் எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது. அதற்கமைய பெட்ரோல் விலை 35 ரூபாவினாலும் டீசல் விலை 75 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 92 ஆக்டோன் பெட்ரோல் 1 லிட்டர் விலை 338 ரூபாவாகவும், ஆக்டேன்
95 1 லிட்டரின் விலை 367 ரூபாவாகவும், ஆட்டோ டீசலின் விலை 289 ரூபாவாகவும், சூப்பர் டீசலின் விலை 327 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டில் ஐஓசி நிறுவனம் 5வது முறையாக இவ்வாறு எரிபொருள் விலைகளை அதிகரித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஐஓசி நிறுவனம் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை 50 ரூபாவினாலும் டீசல் லீட்டர் ஒன்றின் விலையை 75 ரூபாவினாலும் அதிகரித்திருந்தது. விலை அதிகரிப்புக்கு அமைய ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 283 ரூபாவுக்கும், ஆக்டேன் 92 பெட்ரோல் லீட்டரின் விலை 263 ரூபாவுக்கும், டீசல் 214 ரூபாவுக்கும், சூப்பர் டீசலின் விலை 299 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதனை அடுத்து மார்ச் 12ஆம் தேதி முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் ஆக்டேன் 92 பெட்ரோலின் விலையை 77 ரூபாவினாலும், ஆக்டேன் 95 பெட்ரோலின் விலை 76 ரூபாவினாலும், ஆட்டோ டீசலின் விலையை 55 ரூபாவினாலும், சூப்பர் டீசலின் விலையை 95 ரூபாவினாலும் அதிகரித்தது. கடந்த கால விலை அதிகரிப்புகளின் பின்னர் ஐஓசி நிறுவனம் ஆக்டேன் 92 பெட்ரோலை 338 ரூபாவுக்கும், சிபெட்கோ நிறுவனம் 254 ரூபாவுக்கும் விற்பனை செய்தன. இதேபோன்று ஆக்டேன் 95 பெட்ரோலினை ஐஓசி நிறுவனம் 367 ரூபாவுக்கும், சிபெட்கோ 283 ரூபாவுக்கும் விற்பனை செய்தன. மேலும் ஆட்டோ டீசலை ஐஓசி நிறுவனம் 289 ரூபாவுக்கும், சிபெட்கோ 276 ரூபாவுக்கும், சூப்பர் டீசலை ஐஓசி நிறுவனம் 327 ரூபாவுக்கும், சிபெட்கோ 254 ரூபாவுக்கும் விற்பனை செய்தமை குறிப்பிடத்தக்கதாகும் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இந்நிலையில் இன்று நள்ளிரவில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் தற்போது தமது எரிபொருளின் விலையை மீண்டும் அதிகரிப்பு செய்துள்ளது. இதனால் நாட்டில் பல இடங்களில் போராட்டங்களும் நிகழ்ந்த வண்ணமே காணப்படுகின்றன என்பதாக அந்த செய்திகளானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக சுரேன் ராகவன், அரவிந்த குமாருக்கு இராஜாங்க அமைச்சு பதவிகள் 24 பேர் பதவியேற்றனர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அரசியலமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த தேவையான ஒத்துழைப்பை வழங்க தயார் ஜனாதிபதி அறிவிப்பு, மக்களின் கோபம் நியாயமானது என்கிறார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்திடம் முன்னரே செல்லாதது ரசாயன உரத்தை தடை செய்தது தவறு எனவும் ஒப்புக்கொள்கிறார் என்பதாகவே அந்த செய்தியானது காணப்படுகிறது. நாட்டின் சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு உரியது. இதன்படி அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் யோசனைகளுக்கு அமைய அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. அதற்காக எந்த நேரத்திலும் பாராளுமன்றத்திற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, எந்தவித சவால்களுக்கும் முகம் கொடுக்க நான் தயார், அந்த சவால்களிலிருந்து பின்வாங்க மாட்டேன் எனவும் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மக்களின் கடும் போராட்டங்களுக்கு மத்தியில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது என்பதாகவே ஓர் செய்தியானது காணப்படுகின்றது. இந்நிலையில் புதிய அமைச்சரவை நேற்றைய தினம் பதவியேற்றுள்ள நிலையில் தற்போது இன்றைய தினம் எரிபொருட்களின் விலையும் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்பதாகவே அந்த செய்திகளானது காணப்படுகின்றது என்பதாக அமைந்திருக்கின்றன. அடுத்து ஐஓசி நிறுவனத்தால் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிப்பு, பெட்ரோல் 35 ரூபாவால் டீசல் 75 ரூபாவால் என்பதாக ஓர் செய்தியும், ஆரம்ப பஸ் கட்டணம் 40 ரூபாய் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இந்நிலையில் நாட்டில் பல்வேறு இடங்களில் பஸ்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையிலேயே எரிபொருள் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள காரணத்தினால் பஸ்களுக்கு தட்டுப்பாடு உள்ளதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தாக்குதல் நடத்துவதற்கு இராணுவம் ஒத்திகையா? உண்மையில்லை என்கிறது இராணுவ தரப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்காக இராணுவ கமாண்டோக்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் என வெளியாகும் தகவல்களில் உண்மையில்லை என இராணுவ மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு தெரிவித்துள்ளது. இராணுவம் மனித உரிமை ஆணைக்குழுவிற்கு தெரிவித்துள்ளது. சட்டத்தின் அடிப்படையில் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கடமைகளுக்கு அப்பால் வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட போவதில்லை என இராணுவம் உறுதியளித்துள்ளது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. போராட்டக்காரர்களை அகற்றுவதற்கு முயற்சி நீதி சேவை ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது.
சமீபத்தில் நியமிக்கப்பட்ட நீதவான் ஒருவரின் உத்தரவை பயன்படுத்தி ஜனாதிபதி செயலகத்தின் முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அகற்றுவதற்கான முயற்சிகள் குறித்து சட்டத்தரணிகள் குழுவொன்று நீதி சேவை ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. மக்களுக்கான சட்டத்தரணிகள் மன்றம் என்ற அமைப்பு இந்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஜனாதிபதியை பதவி நீக்குவது அரசியலமைப்புக்கு முரணானது, புரிதல் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர், பிரதமரிடம் சட்டத்தரணிகள் குழு தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாளை தேசிய போராட்ட நாள், வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தொழிற்சங்கங்கள் முடிவு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாட்டில் இனி முகக்கவசம் அணிய தேவையில்லை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. நாட்டில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமன இதனை அறிவித்துள்ளார். எனினும் பொது போக்குவரத்து மற்றும் உள்ளக நிகழ்வுகளில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக புதிய எதிர்க்கட்சியா எதிரணியாக அங்கீகரித்தது எதிர்க்கட்சி பக்கத்தில் ஆசனங்கள் வேண்டும், 41 சுயாதீன எம்பிக்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 2 தமிழ் 1 முஸ்லிம் உட்பட 21 பேர் இராஜாங்க அமைச்சர்களாக பதவியேற்பு, பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சரானார் பீரிஸ் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. 20ஐ அகற்றி 19ஐ உள்வாங்கி 21ஐ கொண்டு வர அரசு இணங்கியது, கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் அறிவிப்பு என்கிறார் மனோ என்பதாக ஓர் செய்தியும், புதிய அமைச்சரவைக்கு எதிராக பேராயர் போர்க்கொடி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அரசியலமைப்பு திருத்த முன்மொழிவு பிரதமர் மஹிந்த முன்வைப்பார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் அவையே காணப்படுகின்றன. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் இயற்கை உரத்தை வழங்குவதற்கு தயார் நிலையில் இருந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது ரசாயன உரத்திற்கு மீண்டும் செல்ல உள்ளதாகவே இன்று தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், நடுநிலை என்பது கள்ளர் கூட்டத்தை ஆதரிப்பதாகவும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. மக்கள் பக்கமா கள்ளர்கள் பக்கமா என்பது நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிப்பதிலும் எதிர்ப்பதிலும் உள்ளது. ஆனால் நடுநிலை என்பது கள்ளர்கள் கூட்டத்தை ஆதரிப்பதாகும் என்று கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய உறுப்பினர் வேலுக்குமார் மேலும் கூறுகையில், நாடு முழுவதும் நாளுக்கு நாள் தன்னெழுச்சி போராட்டம் வீரியம் பெற்று வருகின்றது. மக்களின் போராட்டம் கோட்டா வீட்டுக்கு போ என்ற கோஷம் வலுப்பெறுகிறது. ராஜபக்ஷக்களை விரட்டியடிப்போம், கொள்ளையடித்த பணத்தை திரும்ப பெறுவோம் என்று பல மட்டங்களிலும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. ஆனால் அரசாங்கம் தனது வழமையான போக்கையும் இழுத்தடிப்பையும் செய்து வருகின்றது. வீதிகளிலே மக்கள் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப போராடுகின்ற போது அதற்கு மதிப்பளித்து அரசியல் அமைப்புக்கு அமைய பாராளுமன்றத்தில் நாம் அரசை வீட்டுக்கு அனுப்பும் வேலையை செய்ய வேண்டி இருக்கின்றது. அதற்காக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் பக்கமா கள்ளர்கள் பக்கமா என்பதே நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் ஆகும். இதில் நடுநிலைமை என கூறி தலைமறைவாக முடியாது. நடுநிலைமை என்பது கள்ளர் கூட்டத்தை ஆதரிப்பதே ஆகும். இன்றைய நிலையில் முழு நாடும் போராட்டக் களமாக மாறியிருக்கின்றது. நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடையும் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முடியாத அதர பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது. பொருட்களின் தட்டுப்பாடு, விலையேற்றம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியாத அளவில் காணப்படுகின்றது. இவற்றிற்கு உடனடி தீர்வு அவசியம். மக்கள் கேட்பது ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், புதியதொரு இடைக்கால அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதாகும். அதற்கான உத்தியோகபூர்வ ஆரம்பமே அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையாகும். பாராளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிக்க கடமைப்பட்டுள்ளனர். இதனை எதிர்ப்பது என்பது நாட்டை புறந்தள்ளி மக்களை புறந்தள்ளி இன்று வீதியில் இறங்கி போராடும் இளைஞர் யுவதிகளின் கருத்தை கோஷத்தை ஏளனப்படுத்தி தமது சொந்த நலனுக்காக செயற்படுவதாகும் என்றார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின்,
இசைஞானி இளையராஜாவை அவமதிப்பதா பாஜக தேசிய தலைவர் கண்டனம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பிரதமர் மோடியை அம்பேத்கருடன் ஒப்பிட்டு பேசியதற்காக இசைஞானி இளையராஜாவை அவமதிப்பதா என்று கேள்வி எழுப்பியுள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இவ்விடயம் தொடர்பில் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் ரஷ்யா உக்ரைனிய நகர்கள் மீது கடும் வான் தாக்குதல் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ரஷ்ய படையினர் உக்ரைன் எங்குமுள்ள பல நகர்களை இலக்கு வைத்து நேற்று திங்கட்கிழமை கடும் ஷெல் மற்றும் வான் தாக்குதல்களை நடத்தியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்கு நகரான லவிவ் மீது 5 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதே சமயம் கார்கிவ் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் பலியாகியதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். ஒடிசா துறைமுகத்திற்கு அண்மையிலுள்ள மைகொரயூ பிராந்தியத்தில் தொடர்ந்தும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு உக்ரைன் எங்கும் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு அறிகுறியாக அபாய ஒலி தொடர்ந்தும் ஒலித்த வண்ணம் உள்ளதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவால் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மரியுபோல் நகரில் உருக்கு தொழிற்சாலையொன்றில் தஞ்சமடைந்துள்ள உக்ரைனிய படையினர் தமக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் சரணடைய தவறியதை அடுத்து அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களும் தீவிரமடைந்துள்ளதாக பிராந்திய அதிகாரிகள் கூறுகின்றனர். உக்ரைனிய லுகான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள சொவோடஸ்கிவ்ஸ் மற்றும் பொபஸ்னா நகருக்குள்ளும் டொனட்ஸ்கியில் உள்ள அவ்டிகா மற்றும் மரியின் நகருக்குள்ளும் பிரவேசிக்க ரஷ்ய படையினரால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியை தழுவியுள்ளன என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக புனித நூல் தீக்கிரையாக்கப்பட்ட விவகாரம், ஸ்வீடனில் 4வது நாளாக ஆர்ப்பாட்டம், 3 பேர் காயம், வாகனங்களுக்கு தீ வைப்பு என்பதாக ஓர் செய்தியும், ரஷ்ய படையினரின் சித்திரவதை முகாம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக மக்களின் பொருளாதார பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணுங்கள் என்ற தலைப்பிலேயே வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. நாட்டில் பொருளாதார அரசியல் நெருக்கடி நீடித்து வருகின்ற சூழலிலும் அவற்றுக்கு இன்னும் தீர்வு காணப்படாத பின்னணியிலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் 17 பேரை கொண்ட புதிய அமைச்சரவை நேற்று நியமிக்கப்பட்டது. ஜனாதிபதியும் அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்று மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவ்வாறு சிறிய அமைச்சரவை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில மூத்த அமைச்சர்கள் அமைச்சரவையில் தொடர்கின்ற நிலையில் ஏனைய சகலரும் இளம் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். தினேஷ் குணவர்தன, டக்ளஸ் தேவானந்தா போன்ற ஒரு சில மூத்த அரசியல்வாதிகளை அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். மேலும் கடந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த முக்கிய சில அமைச்சர்களுக்கு பதவி வழங்கப்படவில்லை. முக்கியமாக டலஸ் அழகப்பெரும, பந்துல குணவர்தன உள்ளிட்ட சிரேஷ்ட பிரதிநிதிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை. இலங்கைக்கு $, கடன் உதவியை பெற்றுக்கொள்வதற்காக நிதி அமைச்சர் அலி சப்ரி, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனா ஆகியோர் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நோக்கில் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு சென்றுள்ளனர். அங்கு நேற்று முதல் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை நடைபெறும் போது நாட்டில் அமைச்சரவை ஒன்று இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவே இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அதில் மக்களின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வை காணுமாறும் அந்த ஆசிரியர் தலைப்பானது வீரகேசரி பத்திரிகையில் அமைந்திருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக அணுகுமுறையில் அடிப்படை மாற்றங்கள் அவசியம் என்ற தலைப்பிலேயே தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகிறது. உணவு, எரிபொருள், மருந்து, கல்வி உபகரணங்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையின் விளைவாக நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. அந்நிய செலாவணி கையிருப்பு பற்றாக்குறையின் காரணமாக இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது. இறக்குமதியையே அதிக அளவுக்கு நம்பியுள்ள நாட்டில் ஆகஸ்ட் 2020 முதல் வெளிநாட்டு கையிருப்பில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்போது கையிருப்பு ஆபத்தான நிலைக்கு குறைந்துள்ளது. இதன் விளைவாக இலங்கை வங்குரோத்தின் விளிம்பில் உள்ளது. இந்த வருடம் 2022 இலங்கையின் வெளிநாட்டு கடன் $51 பில்லியன் இருக்கின்ற நிலையில்
கடந்த ஏப்ரல் 12இல் கடனை செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக நிதியமைச்சு அறிவித்திருந்தது. இவ்வாறானதொரு தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையே மக்களை வீதிகளுக்கு இறங்க செய்துள்ளது. எங்கு பார்த்தாலும் எரிபொருளையும் சமையல் எரிவாயுவையும் பெற்றுக்கொண்ட மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்து நிற்கிறார்கள். ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி உடனடியாக தோன்றியது அல்லவெனவும் பல ஆண்டுகளாக உருவாகி வருகிறது எனவும் பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்று நோயின் தாக்கமும் முக்கியமானது. தொற்று நோய் நாட்டிற்கு முக்கியமான வருமான ஆதாரமாக உள்ள சுற்றுலாத்துறையை கடுமையாக பாதித்துள்ளது. பொருளாதார ரீதியான சவால்களின் அறிகுறிகள் சில காலமாக தெளிவாக தெரிந்த போதிலும் கடந்த ஒரு வருடத்திலேயே மக்களை பெருந்துன்பத்திற்குள் தள்ளிவிட்டுள்ளன என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், காலி முகத்திடல் போராட்டம் தொடர்ந்தும் தீவிரமடையும் நிலையில் காலி முகத்திடலின் போராட்டம் காரணமாக அரசு வீழ்ச்சியடையும் நிலையில் காணப்படுவதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது காணப்படுகின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.